அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். கீழ்காணும் தொடர்களுள் ஆ என்னும் எழுத்துடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆப்ஷன் ஏ அஃறிணை பன்மை பெயரீறு. ஆப்ஷன் பி பெயரெச்ச வினையெச்ச வியங்கோல் விகுதி. ஆப்ஷன் சி ஆறாவதன் பன்மை உருபு. ஆப்ஷன் டி 8 என்னும் தமிழ் எழுத்து. ஸோ திரும்பவும் கொஸ்டின் சொல்கிறேன். கீழ்காணும் தொடர்களுள் ஆ என்னும் எழுத்துடன் தொடர்பில்லாதது எது? அப்போ ஆ அப்படிங்கிற அந்த எழுத்தோடு தொடர்பில்லாத எழுத்துக்கள் எது அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ பார்க்கலாமா, என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளங்குமாரனார் தமிழ் வளம் புத்தகத்தில் ஃபஸ்ட்லேயே எழுத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆ அப்படிங்கிற எழுத்தை பற்றி ஒரு சில வாக்கியங்கள் கொடுத்துருப்பார். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தமிழ் மொழியின் நெடுங்கணக்கில் வரக்கூடிய முதல் எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரெண்டாவது, உயிர் முயற்சியாய் பிறக்கும் எழுத்துகளுள் வாயை திறந்த அளவிலே ஒலிக்கும் குற்றெழுத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், அஃறிணை பன்மை பெயரீறு, அஃறிணை பன்மை வினைமுற்று விகுதி, ஆறாவதன் பன்மை உருபு, பெயரெச்ச வினையெச்ச வியங்கோல் விகுதி, இன்மை எதிர்மறை குறைவு உடன்பாடு தடை பிரிது வியப்பு இவற்றை காட்டும் ஒரு துணை வரவு, 8 என்னும் தமிழெழுத்தாக வருவது, பண்டரி சுட்டு அகச்சுட்டுகளுக்கு முன்னும் வரும் அப்படின்னு சொல்லி ஆ அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் அப்படின்னு இந்த இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இளங்குமாரனார் தமிழ் வளம் புத்தகத்தில் முதல் எடுத்த உடனே இருக்கக்கூடியது இந்த கண்டென்ட் தான். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இளங்குமாரனார் தமிழ் வளம் அந்த புத்தகத்தில் எழுத்து சொல், அதில் எழுத்து அப்படின்ற டாபிக் ஆரம்பித்த உடனே ஆவுக்கான விளக்கம் தான் கொடுத்துருப்பார். ஸோ அதில் தான் இப்போ நம்ம கேள்விக்கான விடையும் இருக்கிறது. ஸோ அப்போது நம்முடைய கேள்வி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆ என்னும் எழுத்துடன் தொடர்பில்லாதது எது? ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் அஃறிணை பன்மை பெயரீறு இது வருங்களா. ஸோ அஃறிணை பன்மை பெயரீறு இது தொடர்பு இருக்கும். அதே மாதிரி பெயரெச்ச வினையெச்ச வியங்கோல் விகுதி இதுவும் தொடர்பில் இருக்கும். ஆப்ஷன் சி ஆறாவதன் பன்மை உருபு. ஆறாவதன் பன்மை உருபு அப்படின்னு சொன்னால் நம்ம வேற்றுமை உருபுகள் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த வேற்றுமை உருபுகளில் ஆறாவதாக வரக்கூடிய உருபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 8 என்னும் தமிழ் எழுத்து. ஸோ எல்லாமே ஆ அப்படிங்கிற எழுத்தோடு தொடர்புடையது தான். இதில் தொடர்பில்லாதது அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா இதை தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வினாவிற்காக கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.